சென்னை திருவல்லிக்கேணியில் செயல்பட்டு வருகிறது வெலிங்டன் சீமாட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை சாந்தி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி சக ஆசிரியைகள் அனைவரும் நேற்று வகுப்பிற்கு செல்லாமல் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சக ஆசிரியர்களை மாணவர்கள் முன்னிலையிலேயே தரக்குறைவாக பேசுவதாகவும் சாதி பாகுபாடுடன் நடந்து கொள்வதாகவும் தலைமை ஆசிரியை சாந்தி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினர். கழிவறையை சுத்தப்படுத்த மாணவிகளிடம் மாதம் 50 ரூபாய் வீதம் தலைமை ஆசிரியை வசூலிப்பதாகவும் பெற்றோர்கள் சிலர் புகார் கூறினர். இப்போ நாங்கள் எல்லாரும் மொத்தமாக எங்கள் எல்லாரோட கோரிக்கை என்னென்னா இந்த தலைமை ஆசிரியரை மாற்றணும். அதுதான் அவங்கக்கிட்ட எந்த விதமான உண்மை ஒரு ஆசிரியருக்கான பண்பே கிடையாது. அவங்களுக்கு மாதம் ஃபீஸ் கேட்குறாங்க. பாத்ரூம் கழுவ கூட மாதம் 50 ரூபா கொடுக்குறோம். ஒரு ஒரு டீச்சருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. பிள்ளைங்க எதிர்க்கவே டீச்சரெல்லாம் திட்டுறாங்க, சாரெல்லாம் திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, பிள்ளைங்களை முண்டன்றாங்க, செருப்பால் அடிப்பன்றாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைக்கு அளவே இல்லை. இதற்கு விளக்கமளித்த தலைமை ஆசிரியை சாந்தி குடும்பத்தை கூட கவனிக்காமல் பள்ளியை கவனிப்பதால் தன் மீது எரிச்சல் ஏற்பட்டு அபாண்ட குற்றச்சாட்டு கூறுவதாக தெரிவித்தார். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்தே மாணவர்கள் நலனும் பள்ளி நலனும் ரொம்ப அக்கறையாக இருந்து அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ வீட்டை கூட கவனிக்காமல் நான் எல்லா ஸ்கூலுக்கும் ஆகவும் மாணவர்களுக்காகவும் தான் சார் இவ்வளோ நாளாக நான் அந்த ஒரு வருஷமாக நான் பாடுபட்டிருக்கேன். ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். அதனால் இப்போ வந்தது இத்தனை வருஷமாக இந்தமாரி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிற இதுவே கிடையாது, இந்த நடைமுறையே கிடையாது. இப்போ எல்லாம் இந்த பசங்க நல்லா நம்ம மாணவர்கள்லாம் வந்து நல்லா வரணுன்றதுக்காக இனிமேல் ஃப்ரீயாக யாரெல்லாம் வேல்யூவேஷன் போலையோ அவங்களாம் வந்து கிளாஸ் எடுக்கணும் ஒரு 9 to 12:30 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு மீட்டிங் போட்டு அவங்கள கரெக்டாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்கள இதை வந்து மாணவர்கள்லாம் ஆப்சென்ட் ஆகாமல் வரணும், லேட்டாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. இதையடுத்து மாவட்ட கல்வி அதிகாரி பரிமளா தேவி நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நேற்று இரவு 10 மணி அளவில் ஆசிரியர்கள் நடத்திய போராட்டம் கைவிடப்பட்டது. வகுப்புகளை புறக்கணித்து ஆசிரியர்கள் நடத்திய போராட்டத்தை மாணவிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர்கள் இப்படி ஒருவர் மாற்றி ஒருவர் குறை கூறி ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளலாமா?